ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆடி ஆஃபர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என் காதுல விழுந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரவணா ஸ்டோர்ல எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம் கும்பல் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, நம்மளும் தான் போய் அதை போய் பார்ப்போமே என்னதான் இருக்கு அப்படின்னா. இது நாள் வரைக்கும் ஆடி ஆஃபருக்குள்ள சரவணா ஸ்டோருக்குள்ள போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆடி ஆஃபருக்கு சரவணா ஸ்டோருக்குள்ள போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வாங்க போறேன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு பிரியாணி சட்டி தான் வேணும். அந்த சட்டி வாங்குறதுக்கு கூட்டத்துல போக முடியுமான்னு தெரியல. நிறைய கூட்டம் இருக்குது. பார்ப்போம் க்ரௌட் எப்படி இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வாங்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ஜாக்கெட் குள்ள பாண்டி உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்து இருக்க? ஏன் ஜாக்கெட் பெருசா இருக்குப்பா இந்த ஷர்ட்? இல்ல, ஷர்ட்லாம் பெருசா இல்ல, காலர் பெருசா தெரியுது. ஃபுல்லா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசா தெரியுது. இப்பெல்லாம் இங்க டெய்லி மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மழை தான், மழை மயமா இருக்குது. சரி, மழை இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆடி ஆஃபருக்கு வா, போய் பார்க்கலான்னு கூட்டம் புரிய. என்ன வாங்கி தர? ஆடி பெருக்கும் முடிஞ்சு போச்சு. நீ சொல்லும் போதே வந்து என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஆடி ஆஃபர் பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போறேன்னு தானே சொன்னேன். ஆமா, வாங்கி தரேன்னு சொல்ல. பார்க்கலாம் வா. இதுக்கெல்லாம் வேடிக்கை பாரு. இதுக்கெல்லாம் நீ பயந்தனா எப்படிப்பா? இப்படி சொல்லியே போச்சுப்பா. எவ்ரிதிங் கான். இப்படி சொல்லியே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பட்ஜெட் ரொம்ப டைட்டா போயின்னு இருக்குது. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. கன்ஃபியூஸ்டா இருக்குது. ஓகே, அதுக்குன்ட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது இல்ல. அதனாலதான் அப்படியே வெளில சுத்தலான்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் போறேன் நானு. ஏன் இது ஆடி ஆஃபருக்கு போயிருக்கோம். ஆடியில இந்த டைம்ல நான் போனது இல்லன்றேன். பயங்கர கிரவுட் இருக்கும்பா. அதுதான் நீ தேவையில்லாத வேலையை பாக்குற. இப்போ பாப்போம், வா போய் பாப்போம். கூட்டத்துல தெரிச்சு ஓடி ஆறுமா இல்ல ஏதாவது பார்க்க முடியுதான்னு பாப்போம். ஓகே, அதுல வேற ஏதோ பிரியாணி சட்டின்ற ஆடி ஆஃபர். அதுலதான் இந்த பிரியாணி எல்லாம் செய்ய முடியும். ஆடி ஆஃபர், ஹைதராபாத் பிரியாணி சட்டிக்கு ஆடி ஆஃபர்லாம் கிடையாது. இருக்கு, வா. பிரியாணி சட்டிக்கும் ஆடி ஆஃபரா? ஆமா, எல்லாத்துக்கும் அங்க எது தட்டாலும் ஆடி ஆஃபர் தான். ஆடி டைம்ல யாரும் அதிகமா நான்வெஜ்ஜே செய்ய மாட்டாங்க. யார் சொன்னா? என்ன ஆடி மாசம் தான் கூழ் ஊத்துவாங்க, நான்வெஜ் செய்வாங்கல்ல. கூழ் ஊத்துற டைம்ல தான் கூழ் ஊத்துற டைம். அதுக்காக மத்த டைம்ல வாய முடிப்பாங்களா? தெரியல, எனக்கு தெரியல. அதெல்லாம் சாப்பிடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? பத்திரிக்கை வச்சவங்க தான், அதாவது ஆவணி மாசம் கல்யாணம் வச்சவங்க பத்திரிக்கை அடிச்சவங்க தான் இந்துஸ் சாப்பிட மாட்டாங்க கல்யாணம் முடியற வரைக்கும். இன்னொரு புரட்டாசிதான் ஃபுல்லா சாப்பிடுவாங்க, சுத்தமா சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு சிலர் ஆடி மாசம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் கார்த்திகை மாசம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க இதை பொறுத்து இருக்கு. இருந்த காலத்திலே நாங்க அந்த மாதிரி இருந்தது இல்லப்பா. எங்க வீட்டுல அப்படி பண்ணோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச எங்க ஆயாவோட புரட்டாசி எல்லாம் சாப்பிடாம இருந்தது இல்ல. இது எங்க வீட்லயே புரட்டாசி கடைபிடிப்போம் நாங்கெல்லாம். வெங்கடாச்சலபதி கும்பிடுறோம் நாங்கெல்லாம். நாங்களே அப்படிதான். நீங்க நாம போடுறவங்களா பட்டை போடுறவங்களா? நாமமா பட்டையா அது தெரியாது. அது மட்டும் தெரியும் எனக்கு. நாங்க நாமக்காரவங்க. எனக்கு அதெல்லாம் நாமக்காரவங்க புரட்டாசி மாசம் சாட மாட்டாங்க. இத்தனைக்கும் நாங்க வந்து கோயில்ல வந்து மணி அடிக்கிறவங்க. அது சரி. ஆனா எங்க அப்பா வெங்கடாச்சலபதி தான் கும்பிடுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட நான்வெஜ் சாப்பிடாமலாம் இருந்ததே கிடையாது. மேபி எங்க அப்பா அந்த மாதிரி இருந்தது இல்லைன்றதுனால எங்க வீட்டுல கடை பிடிக்கல போல் இருக்குது. எங்க அப்பா அப்படிலாம் இருக்க மாட்டாரு. ஆள் வந்து சோத்து முட்டை. ஆமா, நாங்கெல்லாம் சோத்து முட்டை. நீங்க எல்லாம் அப்படியே சோற கண்டா லிமிட் அப்படின்னு. நாங்கெல்லாம் 3 கையில கறி சாப்பிடுறோங்கப்பா. 3 கையில கறி சாப்பிடுறவங்களா? சரி சரி. அப்புறம் புரட்டாசியில எப்படி கடை பிடிக்கிறீங்க? அதெல்லாம் இருப்போமே, ஒரு மாசம் முழுசா சாப்பிடாமே இருப்போமே. அப்ப அது 3 கையில கறி சாப்பிடுறவங்கலாம் வராது. டோட்டலா எதுக்காகவும் கடை பிடிக்காதவங்க தான் அந்த மாதிரி. அப்படி கிடையாது, எங்களை அப்படிதான் சொல்லுவாங்க. 3 கையில பாடு தின்னாரு. சொல்லியே வளர்த்துட்டாங்க. கோழியிலே வளர்த்துட்டாங்கப்பா அவங்கள. எங்க ஊர்ல அதான்ப்பா கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஊருன்றதுனால உனக்கு நாட்டுக்கோழி எல்லாம் நிறைய கிடைக்கும். நாட்டுக்கோழி எல்லாம் உரிப்போம், கிளிப்போம், குழம்பு கோழியே சாப்பிட்டது. எங்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்கும், நீங்க தான் சாப்பிட மாட்டேன்றீங்க நாட்டுக்கோழிய. ஏன்னா எங்க அம்மா செய்வாங்க. ஆனா அப்போதுல இருந்தே எனக்கு அந்த நாட்டுக்கோழி எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சேன்ப்பா, எடுக்கவே இல்லை, செமையா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழம்பு சிக்கன் குழம்பு இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கும் ஊத்தி சாப்பிட்டு கடைசியில குழம்பே இல்ல, சட்டையில சோற போட்டு விரட்டி சாப்பிடுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. குழம்பு அவ்வளவு சூப்பரா இருந்தது குழம்பு. நீ காலைல அவசர குழம்பு நம்ம டேஸ்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கம்மியா செஞ்சிருக்கோம், பத்தவே பத்தாது. இல்லப்பா நம்ம காலையில வெளியில போறோம் அப்படிங்கறதுனால நம்ம இது பண்ணோம். ஆமா, மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், வெளில போலான்னு பார்த்தோம், கடைசியில அது பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா நல்லா தான் இருந்ததுப்பா. காலையில எழுந்த உடனே சமைச்சு வச்சுட்டா வேலை முடிஞ்ச மாதிரி ஹோல் டே வந்து வேலையே இல்லாம மாதிரி இருந்தது இல்ல. இனிமேல் தான் நானும் அதான் யோசிச்சேன், நீ இந்த கடை பிடிச்சான்னு வச்சுக்கேன் ரெகுலரா நம்ம போனா வந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஆயிடும். காலைல டிஃபனுக்கும் நான்வெஜ் குழம்பே இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். டிஃபனும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், லஞ்சும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், தடல் போடலாம். நீ காலைல சீக்கிரம் வேலையான அதுக்குள்ள சமையல் வேலை காலையிலயும் மதியம் முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. சரி, இன்னைக்குன்னு பார்த்தா அந்த குழம்பு, ஐயோ குழம்பு வீடியோ வேணா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன், அதை வேணா போட்டு காட்டுறேன். இருந்தது குழம்பு. இன்னைக்கு எதுவுமே போடலப்பா, சிக்கன் மசாலா கூட இல்லப்பா எனக்கு. சிக்கன் மசாலாவே இல்லாம குழம்பு வச்சேன் நானு. ஆனா நல்லா இருந்தது, செமையா இருந்தது சாப்பிடறதுக்குல, சூப்பரா இருந்தது. திகட்டல, என்ன சொல்றது, ஒரு மாதிரி மைல்டா பத்தாம போயிடுச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செட்டிநாடு குழம்பு, செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இதுதான் செட்டிநாடு சிக்கன். ஹோட்டல்ல வைக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் பெப்பர் போட்டு அது இதுன்னு போட்டா. இது பரோட்டா சால்னாக்குல பரோட்டா செய்யணும்ப்பா, எனக்கு ஒரு நாள் ஆசைப்பா. பரோட்டாக்கு சால்னாவா ஊத்தி சாப்பிட்டா செமையா இருந்திருக்கும்ல. நல்லாதான் இருந்திருக்கும். இந்த சிக்கன் குழம்பு வேற லெவல்ல இருந்தது. அதனால பரோட்டா, சப்பாத்தி, எல்லாத்துக்கும் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா தான் இருந்திருக்கும். சாப்பாடுக்கு அதை விட பிரமாதமா இருந்தது. இதான் சொல்லிட்டேன், கடைசியில குண்டான்ல சாப்பாடை போட்டு பரட்டி சாப்பிட்டா மாதிரி ஆயிப்போச்சு. அந்த லெவலுக்கு டேஸ்ட் இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம். போய் அங்க ரீச் ஆயிடணும். ரீச் ஆயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்துடணும். இவங்க தான்ப்பா அந்த பாவத்தை பண்ணவங்க போல் இருக்குது. தையல் மிஷின் உனக்கு வித்தது இவங்க தான். ஆமா, கூட நின்னு இருந்தாங்களா அவங்க? கூட நின்னு தண்ணி கேன் போட வந்தீங்க. அப்ப மொத்தத்துல வந்தவனே கண்ண தென்பட்டுச்சு. 32 rupees சும்மா ஏதாவது வைக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னது? இது என்னது? இது எதுனே தெரியல. இது எதுல எதுக்கு நமக்கு? பிளேட் தான். பிரியாணி பாத்திரம் எதுக்குப்பா உனக்கு? நம்ம இது செய்வாங்களா, ஹைதராபாத்தி அந்த ஐட்டம் எல்லாம் செய்வாங்களா? அது நம்ம கிட்ட தான் 2 கிலோவா 3 கிலோவா? அது கிடையாது, ஒரு மாதிரி உருளையா இருக்குமே அந்த பிரியாணி பாத்திரம். இது வெயிட்லெஸ் இருக்கா? இது எங்க இருக்கு? ஓ, அதுதான் பாக்க போனாங்களா? நான் தான் நிறுத்திட்டு வர வச்சுக்கிறேன். நான் கூட சரி, வேலை செய்யறவங்கள விட ஜாஸ்தி உனக்கு தெரிஞ்சிருக்குதே, அதான் நானும் பார்த்தேன். பிரியாணி செய்யறதுன்ட்டு எதுல வேணா செய்யலாம் சரியா. ஆனா வந்து மந்தி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்போம். எனக்கு மினி இட்லி வேணும். ஏதாவது தட்டு கிடைக்குதா பா? பார்க்கும் போது எல்லாம் ஆசாசியா இருக்குப்பா. பாருங்க, தட்டெல்லாம் பாக்கிறதுக்கு அழகாதான் இருக்குதா. எதுக்கு வீட்டுல எத்தனை தட்டு வச்சிருக்க தெரியுமா? புது வீட்டுல ஒரு 20 தட்டு இருக்குது, பழைய வீட்டுல ஒரு 20 தட்டு இருக்குது. இருந்தாலும் அது எல்லாமே யூஸ் பண்றேனா இல்லையா? நான் பாத்திர செக்ஷன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ஆசையா இருக்குது. உனக்கு என்ன தெரிய வருது, இதுல யாரும் பிரியாணியோ இல்ல மந்தியோ செய்ய மாட்டாங்க. இப்பதான் ஃபேமஸ் ஆயின்னு இருக்குது. அது தெரியுமா உனக்கு? ட்ரெண்டிங்கே என்னன்னு தெரியாம நீ பேசினுக்கிற. இப்பதான் ட்ரெண்டிங் இது. ஒரு 2 கிலோ 1.5 கிலோனாச்சும் இருந்ததுன்னா தான் கும்பல் வந்தா செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓ, ஜெனி கிட்ட கேட்டா கொடுக்கும். வாங்கலாம்னு பார்த்தா எதுவுமே டிஃபரெண்டா கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த கடையில எடுத்தா தானே இல்லாத இதுதான் இப்ப எங்க வீட்டுக்கு தேவை. இல்லாத கேட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்கள பாவம் அலைய விட்டுனுக்குறேன். டிசைனா எடுத்து வச்சுக்கோப்பா, ஒரு 7-8 எடுத்துக்கோப்பா. 8 சோமாஸ் மோமோஸ் செய்யற மாதிரி. 7 rupees மேடம். இது கொழுக்கட்டை. இது கொழுக்கட்டை. இது வேணாம், மோமோஸ் டைப்பே எடு. அது நம்ம ஊத்திக்கு தேவையானது எது வேணா வச்சுக்கலாம்ப்பா. கொழுக்கட்டை ஆகட்டும், எது வேணா நம்ம வச்சுக்க வேண்டியதான். இல்லப்பா, கொழுக்கட்டை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்பா. மோமோஸ் சின்னதா தான் இருக்கணும். 2 தான் இருக்கு. மோமோஸ் டைப் அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியே வாங்கிடு. இதெல்லாம் என்னது? 2 அச்சு தான் இருக்கு, வேற இல்ல.
அது தேவையில்லப்பா உனக்கு ஃபில்டர் காஃபி பண்றது. நானும் அதை பார்த்த உடனே யோசிச்சேன். இல்ல நானுமே நிறைய பாக்குறேன், அந்த A2Bல எல்லாம் விக்கிறாங்கல்ல. நைட்டே நீ காஃபி தூள் போட்டு கொட்டி தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா அது சொட்டு சொட்டா ஆகி, அதான் ஆனா செம்ம டேஸ்ட் இருக்கும். யூஸ் பண்ணுவேன்னா வாங்கு, சும்மா வாங்காது. இல்ல வேணும், அதுக்கு தான் கேட்டேன். அது எப்படி பண்றதுன்னு தெரியுமா உனக்கு? இப்படிதான் அந்த இது அது பேர் என்ன, புட்டு சுத்துறது வாங்கினேன். செய்யணும்ப்பா, வெயிட் பண்ணுப்பா. ஒன்ஸ் மோர். முட்டை ஷேப்பா போடுறாங்களா அழகழகா பூ மாதிரி, ஹார்ட்டின் ஷேப்ல வேணுமா? நான் உனக்கு என்ன பண்றேன், டெடிகேட் பண்றேன். என்னது இது? ஹார்ட்டின் டெடிகேட் பண்றியா? நல்ல மூட்ல இருக்கும்போது ஹார்ட்டின்ல வரும். சரியா? ரொம்ப சின்னதா இருக்குடா. பிரியாணினா வெறியா இருந்தா சொம்பு தான் வரும். ஸ்மைலி. எதுக்கு அதெல்லாம்? முட்டை போடுறது தானா? முட்டை போடுறதா எல்லாமே. ஸ்மைலி முட்டை. ஆமா, முட்டை இடியாப்பம் வேணாம்டா, ரொம்ப சின்னதா இருக்கு இதெல்லாம். இந்த இது போடுறோமே ஊத்தாப்பம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிசைனா போட்டு தருவாங்கல்ல. சாரி பாக்கலாம்னு பார்த்தேன், ஆஃபர்ல என்ன சாரி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்குப்பா சாரி ஆஃபர்ல? ஆடி இப்ப கட்டுறேன், நல்லா தானே இருக்கு. வாவ், ஐ லைக் திஸ். நல்லா தான் பாருக்கு. ஏன்பா இதுக்கு என்ன குறைச்சல்ப்பா? என்ன மெட்டீரியல்? வாட் இஸ் திஸ் மெட்டீரியல்? இது அவர்கிட்ட கேளு. இது என்ன மெட்டீரியலுங்க இது? சாஃப்ட் காட்டனா? மொட நிக்காது இல்ல? இப்ப இந்த மாதிரி ஒட்டும்பா. இது இதுவா இப்ப கட்டி இருக்கிறதும் அந்த மாதிரி நல்லா இருக்கா? நீ அப்படியே நடிப்பப்பா நீ. என்னமோ நான் பிடிச்சிருக்குது, ஓகே அதை எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னோன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீ எடுக்கிற மாதிரி. ஏன்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணதுனால ஃபெட்டப் ஆகி நீ இந்த பக்கம் திரும்பிட்டியா? இல்லப்பா, இப்ப நிறைய 5100 ரூபாயாப்பா இது. எவ்வளோ? 5100 ரூபாயாப்பா இது. ஆடி தள்ளுபடியில எவ்வளோ? இப்ப நீ காட்டன் எடுக்க கூடாதுப்பா, ஏன்னா இப்போ சம்மரே முடிஞ்சு போச்சுதான், இல்லைன்னு சொல்லல. பட் பாக்குறேன், நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா பரவாயில்ல, காட்டன்லாம் எடுத்து ரெகுலர் யூஸ் அவங்களுக்கு கட்டிப்போம். கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா மட்டும் தான் கட்டுவாங்களே, ஏன் நாங்களும் கட்டக்கூடாதா? 1100 காட்டன்லாம் உனக்கு நல்லா இருக்காதுப்பா. 1100 ரூபா நல்லா தான் இருந்தது, நான் கட்டியிருந்தேன். கமெண்ட்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பாரு. இதெல்லாம் என்னது ஒரு மாதிரி வளவள கொலக்கொலன்னு இருக்குது. எவ்வளோ ரேட்டு பார்க்கணும்? 1400 rupees. ஃப்ரெண்ட்ஸ் ஓனருக்கு ரிலையன்ஸ் நான் இது மெயில் போடணும் இமீடியட்டாக. நீங்கள் ட்ரெண்ட்ஸ் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால மன உழைச்சல் ஆகி. சரி, அன்லிமிட்டெட் கூப்பிட்டு போறியா? அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன். அது அவங்களது கிடையாது. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன். அன்லிமிட்டெட் கூப்பிட்டு போறியா? என்ன அது அவங்களது கிடையாது. ஊட்டின்னு போறியா இல்லையா? இல்லை, அவங்களுக்கு இது கிடையாதுன்னு நான் சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சுக்கணும், கூப்பிட்டு போக மாட்டேன்னு. அங்கே ஆஃபர் இல்லைப்பா. இருக்குப்பா, இது ஓல்டு ஃபேஷன், நல்லா இருக்கு. ஸ்கிரீன் துணி மாதிரி இருக்குது. இதோ this color. இதெல்லாம் காட்டு நல்லா இருக்குதானா எனக்கு தெரியல. இதோ அதுக்கு இதுவே தேவையா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. வச்சு பாரு. வச்சு பார்க்க கண்ணாடி எங்க இருக்கு? பா என்னப்பா இது, நீ டைனிங் டேபிள் துணி மாதிரி இருக்குது, அது பூலாம் போட்டு. இது சுடிதார் ரேஞ்சுக்கு சாரி செலக்ட் பண்ண தெரியலப்பா உனக்கு. கரெக்ட். நான் பாக்குறதெல்லாம் பாரு எப்படிப்பா. இது கூட நல்லா தானே இருக்கு, கலர் நல்லா இருக்கு. சாரி ஓல்ட் டைப் சாரி, ஒரு நல்ல கலர். எப்படி இருக்கு? எங்க போனா இந்த லாவெண்டர் தான் என் கண்ணுல விழுகுமா? நான் அதை பத்தி எதுவும் பேச முடியாது. உனக்கு சாரி செலக்ட் பண்ண தெரியல. இது நல்லா இருக்கா? டீசெண்டா இருக்குல்ல? இது சுடிதார் டைப்ல இருக்குது. நம்ம சுடிதாருக்கு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கே. இந்த காட்டனா என்னது? இது காட்டன்னா என்ன மெட்டீரியல்னே தெரியல. மைசூர் சில்க். அதெல்லாம் வேணாம், பாடியோட ஒட்டும். இல்ல நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. பாடியோட ஒட்டும்பா, வேணாம். நல்லா இருக்க மாதிரி, மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. அதான் சொல்றேன், பாடியோட ஒட்டும்ட்டு.
இப்ப கட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். கிடையாது, பாடியோட பஃபியா இருக்காது. கிரேப் அதெல்லாம் தான் பாடியோட ஒட்டும். இது பஃபியா இருக்காது. இல்ல ஐ லைக் திஸ். இப்ப எனக்கு சாரியே எடுக்க தெரியலப்பா. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஏன்ப்பா எனக்கு பிடிக்கல? பட்டு புடவைகள்லாம் கலர் கரெக்டா சூஸ் பண்றேன்ப்பா. இந்த சாதா புடவை சூஸ் பண்றதுல அவ்வளவு டஃப்பா இருக்கு எனக்கு அது கூட பிடிக்கல. வா நம்ம கடைக்கே ரெகுலர் கடைக்கே போயிடலாமா? பில்லு 599 உடனே ஷாக் ஆயிட்டியா? இது எங்க அப்போ சாரி வேண்டாம், எனக்கு சாரி பிடிக்கல, எனக்கு சாரியே எடுக்க தெரியல, நான் வேற கடைக்கு போவேன். வெற்றிகரமா பேபிமா இன்னைக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிச்சு? இது கீழே வந்து எல்லா ரூமுக்கும் ஒண்ணு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இப்ப 2 பொருள் யூஸ் பண்ற பொருள், ஒரு பொருள் யூஸ் பண்ணாத பொருள். எல்லா பொருளும் யூஸ் பண்றதுதான். இதுக்கப்புறம் சாரி, ஒரு பொருள் தான்ப்பா யூஸ் பண்ற பொருள். இதுக்கப்புறம் பாருங்க பலதரப்பட்ட உங்களுக்கு வீடியோ அப்படியே குமியும் பாருங்க. நிறைய பேர் வந்து நான் கேட்டதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க நான் வரேன் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் நியர்பை தாம்பரம் தான் அப்படின்னு இருக்காங்க. அது எப்போ வர சொல்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வர சொல்லி அவங்க கைவரிசை அவங்க காட்டுறாங்களா இல்லை என் கைவரிசை அவங்களுக்கு நான் காட்டி ஓட விடுறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு வரது நீங்க பாப்பீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டுமே கொழுக்கட்டை அச்சு தான், மோமோஸ் அச்சு கிடையாது. இது ரெண்டுமே கொழுக்கட்டை அச்சு தான். கொழுக்கட்டை இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, கொழுக்கட்டை எனக்கு பிடிக்கும், பட் ஆனா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள வாயை கட்டி போட்டுடுறோம். ஆமா, அதனாலயே இப்போ வெயிட் ஏறாம இருக்கு. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரத்துக்கு நான் இஷ்டத்துக்கு அரைச்சு தள்ளி இருந்தேன்னு வைங்களேன், அவ்வளவுதான் கடன்னு ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருந்தே இருப்பேன். அதனால கொஞ்சம் எப்பயும் அடிச்சிருப்பேன் நீ. வெற்றி 100 கொஞ்சம் படிக்கும் போது எடுக்காத 100 மார்க்க நீ வெயிட்ல தூக்கி இருப்ப. அப்படியே இப்போ கொஞ்சம் வாயை கட்டி வச்சிருக்கிறதுனால 80லயே அப்படி நின்னுக்கிறேன். 80 கீழே நகர மாட்டேன். நானும் முக்கிறேன் முணங்குறேன், அவ்வளவுதான். ஒரு நாள் தான் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் நம்மளால 2வது நாள் எல்லாரும் வேலை வந்துடுது, இல்லைன்னா நீட்டி படுத்துன்னு இருக்கிறோம், நம்மளாலே முடிய மாட்டேன். இருந்தாலும் வெயிட் ஏறாமையாவது நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வெயிட் ஏறக்கூடாதுடா, இறங்கலைனாலும் பரவாயில்ல, இப்படியே இருந்தா கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த A2Bல அந்த மாதிரி வெளியில எல்லாம் போனோம்னா, பாலாஜி பொண்ணுல போனா அவங்க ஃபில்டர் காஃபி கொடுப்பாங்க தெரியுமா, செம்மையா இருக்கும். சரி, அதனால என்கிட்ட இந்த ஃபில்டர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாமியார் வச்சிருந்துருப்பாங்க, அப்ப ஃபில்டர் காஃபி காலையில போட்டு கொடுப்பாங்க. சரின்ட்டு நானுமே A2Bலயோ இல்ல நல்ல காஃபி தூள் எதுன்னு சொல்லுங்க, ஃபில்டர் காஃபி லியோ காஃபி, நர்சூஸ் காஃபி, இல்ல அதான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த ஃபில்டர் காஃபி வாங்கி நாமளும் ரசிச்சு குடிச்சு பார்ப்போம். ஓகேவா? எனக்கு ஏன்னா எங்க வீட்டுக்கு காஃபி பிரியர்கள் ஜாஸ்தி எல்லாருமே, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. எனக்கு சாரி அதுக்கு முன்னாடி என்னது எனக்கு தோணும் போது நான் பார்த்துப்பேன்ல வீடியோ எடுத்து நம்ம கிட்டே இந்த பொருள் இருக்குதுன்ட்டு. எனக்கு வந்து சில்க் சாரி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து சாதா சாரி எடுக்கிறதுக்கு வரல, தெரியல ஏன்னு தெரியல. என் கண்ணுக்கு எதுவுமே நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியல, நல்லா இருந்தா அது நல்லா இல்லாத மாதிரியும் தெரியுது. நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சேன், அதுவுமே கொஞ்ச நேரம் போய் இப்படி போய் சுத்தி பார்த்தோன்னே நல்லா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரிதான் நான் வாங்குற மேக்ஸிமம் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஆன்லைன்ல பார்ப்பேன், இன்ஸ்டால பார்ப்பேன், இல்லைன்னா ஸ்டெல்லா காட்டா பார்ப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இப்ப ட்ரெண்ட் என்ன போயினுக்குது, போடு ஆடுற வாங்கு தெய்யி அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சாரியும் அதே தான். இன்ஸ்டால இப்ப ரீல்ஸ் ட்ரெண்டிங்கா அப்ப போயின்னு இருந்தது, அதுக்குள்ள வாங்கி நான் தைச்சு போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சாரியா ஷாப்பிங்கா என்ன ஷாப்பிங்னு தெரியல, பட் ஆனா சீக்கிரமாவே ஷாப்பிங் போவோம். ஆடி ஷாப்பிங் பண்ணலன்னா தூக்கம் வராது. ஓகேவா? அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டாங்கன்னு கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.